Hi students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th standard NCERT math bookல exercise 4.3ல firstல second sum பார்க்க போறோம். Find the value of k for each of the following quadratic equations so that they have two equal roots. அப்ப two equal rootsனு ஒரு quadratic equation கொடுத்திருக்காங்க. அதில் வந்து ஒரு வேல்யூ மட்டும் கொடுக்கல, எக்ஸ் பக்கத்தில் இருக்க வேல்யூ கொடுக்கல, அந்த கோஎஃபிஷியன்ட் அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் அதுக்கு க்ளூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுக்கு கண்டுபிடிச்ச எக்ஸோட சொல்யூஷன் வந்து 2 ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 2 ஈக்குவல் ரூட்ஸ்னால் அந்த புக்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் நம்பர் 45ல் இருக்குது. இந்த பாருங்களேன், 2 ஈக்குவல் ரியல் ரூட்ஸ் அப்படின்னா b² - 4ac வேல்யூ என்னவாக தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். ஸோ இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? சொல்யூஷன் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் 1 மார்க்லேயும் வரலாம், 2 மார்க்லேயும் வரலாம். 2 மார்க்குன்னு வந்தனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டெப்ஸ் எழுதி நம்ம செய்கிறோம். 1 மார்க்னால் டக்குன்னு ஆன்சரை கண்டுபிடிச்சி எழுதி விட்டு மார்க் பண்ணிடலாம். த கிவன் ஈக்குவேஷன் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப், என்ன ஃபார்மில் இருக்குது, ax² + bx + c இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே ஏயோட வேல்யூ என்ன இருக்குது, ஏயோட வேல்யூ 2, பியோட வேல்யூ k, சியோட வேல்யூ 3. அப்புறம் b² இதில் என்ன வேல்யூ போடணும், நமக்கு b² - 4ac வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ given that அந்த டீட்டெயில் எழுதிக்கலாமா, given that it has, அதாவது 2 quadratic equation has 2 equal roots. ஸோ என்ன வந்துடும், b² - 4ac is equal to 0. So that is a given details. For that you need to substitute that a value, b value, c value in this equation. So b² is b value என்ன வேல்யூ போட்டுக்கலாம், k² - 4 into the value of a is equal to 2 into c is 3, that is equal to 0. So k² - 4 2s are 8, 8 3s are 24 is equal to 0. ஸோ இஸ் ஈக்குவல் டு, அப்போ k² வேல்யூ என்னவா இருக்கும், இந்த சைடு கொண்டு வந்தால் என்ன வரும், 24. 24னா எப்படி வரும், 24 நம்ம எல் டிவிஷன் போடலாமா, 2 டேபிள்னா 1 2 is 2, 2 2s are 4, திருப்பி 2 டேபிள்னா 6 2s are, திருப்பி 6 வந்து 2 டேபிள்னா 3 2s are 6. அப்போ k² is equal to 2 into 2 into 2 into 3. k² என்னவா மாற்றிடலாம், 2² into இது ரெண்டுமே ஸ்கொயரில் இல்லை, அப்போ 6ஆகவே இருக்கட்டும். இப்போ டேக் ரூட், எல்லா இடத்துலையும் டேக் ரூட் எடுத்தோம்னா இதுவும் ரூட் எடுக்கிறோம், இது எல்லாத்துக்கும் ரூட் எடுத்தோம்னா ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போ k is equal to, இங்கே ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும், 2 மட்டும் கிடைக்கும். ஆனால் இந்த நம்பருக்கு வந்து என்ன வராது, கேன்சல் ஆகாது, ஏன்னா ஸ்கொயரில் இல்லை. அப்போ என்ன ஆன்சர் மட்டும் வரும், 6. அப்போ +or - ஸோ த வேல்யூ ஆஃப் k is equal to +or - 2 √6.